தமிழகத்தின் முக்கிய நகரங்கள் வழியாக பெங்களூருக்கு புதிய வந்தே பாரத் ரயிலானது அதன் சேவையை ரொம்ப சீக்கிரமாக துவங்க இருக்குது. இதற்கான ஒரு அறிவிப்பு ரயில்வே மினிஸ்டர் வெளியிட்டிருக்காரு. அதேபோல் தமிழ்நாட்டில் இயக்கப்படும் ஆந்திரா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டில் இயக்கப்படும் 3 சிறப்பு ரயில்களை நிரந்தர ரயிலை இயக்க பரிந்துரை செஞ்சுருக்காங்க. இதில் ஒரு ரயில் மிகவும் அதிகமான நாட்கள் ஓடிய ரயில். அதேபோல் இன்னும் 2 ரயில்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இயக்கப்படுகிறது. அந்த 3 ரயில்கள் எந்தெந்த ரயில்கள்னு பார்த்துடலாம். எர்ணாகுளம் பெங்களூர் இடையே தான் இந்த வந்தே பாரத் ரயிலை இயக்க திட்டமிட்டிருக்காங்க. எர்ணாகுளத்திலிருந்து தற்போது வரை வந்தே பாரத் ரயில் பெங்களூருக்கு இயக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருந்து வந்த நிலையில் அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயிலை இயக்க ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதற்கான அந்த டைம் டேபிள் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரயில்வே மினிஸ்டர் ஒரு சில நாட்களுக்கு முடிந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் இதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். விரைவில் எர்ணாகுளம் பெங்களூர் இடையே வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் அப்படின்னு. ஸோ இந்த வந்தே பாரத் ரயிலோட வழித்தடம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சூர், பாலக்காட், போத்தனூர் அல்லது கோயம்புத்தூர், சேலம், ஜோலார்பேட்டை வழியாக பெங்களூரை சென்று சேரும். எந்த முனையம் போகுதுங்கிறது கண்டிப்பாக தெரியல. அதிகபட்சம் இந்த ரயிலுக்கு நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சூர் கண்டிப்பாக நிற்கும். அடுத்து பாலக்காடு, அடுத்து போத்தனூர் அல்லது கோயம்புத்தூர். இந்த 2ல் ஏதாவது ஒரு ரயில் நிலையத்துக்கு தான் போகும். இன்னொரு ரயில் நிலையத்துக்கு போக அதிகப்படியான வாய்ப்புகள் கிடையாது. சேலம் கண்டிப்பாக நிற்கும். ஜோலார்பேட்டை ஸ்டாப் கொடுப்பாங்களான்னு தெரில. அஃபிஷியலாக அந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் டைமிங்லாம் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணும்போது தெரியும் இந்த ரயில் வாரத்துக்கு எத்தனை நாள் இயங்க போகுது. ஸோ இது ஒரு அதிகப்படியான தூரங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்க போகுது. அதனால் இது எத்தனை இறக்கி வச்சு இயக்குவாங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். அடுத்ததாக தமிழகத்தில் இயங்கும் 3 சிறப்பு ரயில்கள் நிரந்தர ரயிலை இயக்க பரிந்துரை செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக இதில் 2 அல்லது 1 ரயிலுக்கு நிச்சயமாக இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி விட்டுருவாங்க. எந்தெந்த ரயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் சார்லப்பள்ளி வரை இயக்கப்படும் ராமேஸ்வரம் சார்லப்பள்ளி, அடுத்து நாகர்கோவில் காச்சிகூடா, அடுத்து ஹைதராபாத் கன்னியாகுமரி. இந்த ஹைதராபாத் கன்னியாகுமரி ரயில் சமீப காலத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆண்டுக்கணக்காக சிறப்பு ரயில் இயங்கவில்லை. ஆனால் நாகர்கோவில் காச்சிகூடா விரைவு ரயில் ஆண்டுக்கணக்காக சிறப்பு ரயில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதேபோல் சார்லப்பள்ளி, ராமேஸ்வரம் இந்த ரயிலை பற்றி நம்ம சொல்லி பார்த்தோம்னா இந்த ரயில் பல்வேறு வழித்தடத்தில் இயங்கிருச்சு. ராமேஸ்வரத்தில் மதுரை வழித்தடத்தில் ஹைதராபாத், அடுத்து திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் வழித்தடத்தில் செகந்திராபாத், அதுக்கப்புறம் திருவாரூர், திருப்பதி வழித்தடத்தில் செகந்திராபாத், அதுக்கு நடுவில் திருச்சி, சென்னை வழியாக செகந்திராபாத். இப்படி பல்வேறு வழித்தடங்களில் இந்த ரயில் இயங்கிருச்சு. இந்த வழித்தடத்தில் இயக்கினாலும் இந்த ரயில் ஒரு அமோக வரவேற்பு என்பது பயணிகள் மத்தியில் வெகு அதிகமாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ரயில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலே ராமேஸ்வரத்திலிருந்து செகந்திராபாத், சார்லப்பள்ளி, ஹைதராபாத் என 3 முனையங்களுக்கு மாற்றி மாற்றி இயக்கப்பட்டு கொண்டு இருந்தது. இந்த ரயில் ஒரு சில காலகட்டங்களில் திருப்பதி வழியாகவும் ஒரு சில காலகட்டங்களில் சென்னை, எழும்பூர் வழியாகவும் சென்று கொண்டு இருந்தது. தற்போது இந்த ரயில் திருப்பதி வழியாக செல்றதுனால இந்த ரயிலில் பயன்படுத்தும் பயணிகளின் எண்ணிக்கை என்பது வெகுவாக உயர்ந்துள்ளது. ஏன்னா திருப்பதிக்கு தமிழ்நாட்டில் தினசரி ரயில் சேவை என்பது கிடையாது. குறிப்பாக தென் மாவட்டங்கள்லேருந்து மதுரை மற்றும் திருச்சி போன்ற பகுதியிலேருந்து திருப்பதி செல்றதுக்கு அடுத்த ஒரு ரயிலை அந்த ரயிலை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் இந்த ரயில் கண்டிப்பாக ஒப்புதல் கிடைச்சிவிடும். சமீப காலமாக இந்த ரயில் இயங்கலை. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா தெற்கு ரயில்வேயில் நடைபெறும் தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த ரயில் நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த ரயில் 10ஆம் மாதம் அதன் சேவை ராமேஸ்வரம், பரமக்குடி இடையே நடைபெற்று வந்த இந்த பொறியியல் தண்டவாள பராமரிப்பு பணி அக்டோபர் மாதத்தோட நிறைவடைஞ்சிருச்சு. அக்டோபர் 15ஓட நிறைவடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் எந்த ஒரு பணிகளும் இருக்காது. இதற்கப்புறம் இந்த ரயில் அதன் சேவை ராமேஸ்வரத்தில் வழக்கம் போல துவங்க இருக்குது. கண்டிப்பாக அடுத்த 2026 இந்த ரயில் நம்ம நிரந்தர ரயிலாக எதிர்பார்க்கலாம். அதுபோல் நாகர்கோவில் காச்சிகூடா ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றிடுவாங்க. காரணம் இந்த ரயில் ஆண்டு கணக்காக சிறப்பு ரயிலாகவே இயங்கி கொண்டிருக்கிறது. ஹைதராபாத் கன்னியாகுமரி ரயிலுக்கு ஒப்புதல் கிடைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஏன்னா இந்த ரயில் தற்போது தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் நாகர்கோவில் காச்சிகூடா அதேபோல் கன்னியாகுமரி, ஹைதராபாத் இரண்டுமே ஒரே பகுதியை சென்று சேருது. இந்த முனையங்கள் தான் வேறு வேறு முனையங்களாக இருக்கே தவிர இந்த ரயில் இரண்டுமே ஒரே டெஸ்டினேஷன் தான். 8 கிலோமீட்டர், 16 கிலோமீட்டர் தான் வித்தியாசம் வரும். அதனால் 2 ரயில்களில் கண்டிப்பாக ஒரு ரயிலுக்கு ஒப்புதல் கொடுத்து விடுவார்கள். ஓகே மக்களே, இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.